ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. திருமால் நெறி வாழி, திருத்தொண்டர் செயல்வாழி. ஆவணி மாதம் பராபவ வருஷம் விட்டுபதி புண்ணியகாலம் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று சித்திரை நட்சத்திரம் சேர்ந்து வருகிறது. எல்லோரும் கண்டிப்பாக அவரவர்கள் ஊரில் உள்ள அருகில் உள்ள கிராமங்களிலோ பெரிய நகரங்களிலோ உள்ள ஆலயத்தில் கண்டிப்பாக வழிபடுங்கள். குறிப்பாக திங்கட்கிழமை பிறந்தவர்கள், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அப்படிப்பட்ட பிறந்தவர்கள் நட்பு உறவினர்கள் மற்றும் ஏனைய பெருமாள் பக்தர்களும் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அளவுக்கு மிக மிக உன்னதமான புனிதமான நல்ல காலம். எப்பேற்பட்ட பித்ரு சாபங்கள், பித்ரு தோஷங்கள், நாம் விடுபட்ட சிரார்த்தங்கள், தேவசங்கள், படையல்கள் இப்படி விட்டு போய் இருந்தால் மன நிம்மதியே இல்லாமல் வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெரு இப்பொழுதெல்லாம் சண்டை சச்சரவு, மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகளால் நாம் மன கஷ்டம் பட்டு அலுவலகங்கள் செல்லும் இடங்களிலே வீட்டில் ஒற்றுமை இல்லாத நிலை ஏற்படும் நிலை நிறைய உண்டு. அவற்றிற்கெல்லாம் நிவாரணம் தரும் நல்ல நாளே விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று பிரபலாரிஷ்ட யோகம். நீங்கள் செய்கின்ற பூஜையானது ஒன்றுக்கு பல கோடியாக பெருகும். இதை தவிர சொந்தமாக எந்த விதமான பொருள்கள் கொடுக்கல் வாங்கல், பண பரிமாற்றம் எதையும் செய்ய வேண்டாம். மாதப்பிறப்பு, ஆவணி மாதப்பிறப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தர்ப்பணம் ஒவ்வொருவரும் இட்டுத்தான் தீர வேண்டும். இப்படி திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் மார்க்கத்தில் அமைந்துள்ள அற்புதமான விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை சித்தர்கள் எடுத்து உரைக்கிறார்கள். பெருமாள் ஸ்ரீ ஏகச்சக்கர நாராயண பெருமாள் வலிவலம் திருவாரூரிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலே திருவாரூருக்கு தென்கிழக்கு திசையிலும் திருக்குவளை என்னும் பாடல் பெற்ற சிவஸ்தலத்திற்கு சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் திருக்குவளைக்கு வடமேற்கு திசையிலும் அமைந்து இருப்பதே இந்த வலிவலம் திருத்தலம். வலிவலம் சிவன் கோயிலுக்கு மிக அருகிலேயே ஸ்ரீ ஏகச்சக்கர நாராயண பெருமாள் ஆலயம் அமைய பெற்றுள்ளது. சைவ வைணவ ஒற்றுமைக்கு மிக மிக உதவும் இந்த சிறந்த ஸ்தலம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சூரிய பகவானின் தோஷ நிவர்த்தி நடந்ததை பற்றி இதில் பார்ப்போம். தக்ஷ யாக தோஷம், தக்ஷன் நடத்திய யாகத்திலே பங்கேற்றதால் ஏற்பட்ட பல கோடி தோஷத்தை போக்குவதற்காக சூரிய பகவான் வலிவலம் திருத்தலத்துக்கு வந்து பெருமாளின் வழிகாட்டுதல் படி தோஷம் நீங்கி அந்த சூரிய பகவான் முதலிலே வணங்கிய ஸ்ரீ ஏகச்சக்கர நாராயண பெருமாளை வணங்கினார். பெருமாள் அவருக்கு திவ்ய திருக்காட்சி தந்து வலிவலம் சிவபெருமானை எவ்விதம் வழிபட வேண்டும் என்ற விசேஷ பூஜை முறைகளையும் கற்றுக் கொடுத்தார், உபதேசித்தார். இப்படி சிவ வழிபாடு, அதாவது பெருமாளின் உபதேசப்படி, அவருடைய சொல்லிக் கொடுத்த முறைப்படி சூரிய பகவான் தனது ஒற்றை சக்கர, ஏக சக்கர என்றால் ஒன்று, ஒரே சக்கரத்தில் தான் இந்த ரதம் வரும் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த ரதத்தை கொண்டு சிவபெருமானை பிரதட்சணம் வலம் பெற வேண்டும் என்ற விசேஷமான பூஜைகளை செய்தார். மனத்தெளிவு பெறுதல் எப்படி? ஸ்ரீ ஏகச்சக்கர நாராயண பெருமாளை தரிசித்த மறுகணமே சூரிய பகவானுக்கு அற்புதமான மனத்தெளிவும் தனது தோஷமும் விரைவில் நீங்கும் என்ற அசைக்க முடியாத ஒரு மனோதைரியம் பிறந்தது. காரண மகரிஷியின் சந்தேகங்கள் தீர்க்கும் ஒரு ஸ்தலமாகவும் இது இருந்தது. மகரிஷியின் வழிபாடு பல உலகங்களிலே நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் காரணங்களையும் அறிந்தவர் இந்த காரண மகரிஷி. தெளிவு பெறுவதை பற்றி பார்த்தால், அத்தகைய ஞானம் கொண்ட மகரிஷிக்கு ஏதேனும் ஒரு சந்தேகங்கள் எழுந்தால் அவர் உடனடியாக இங்கு வந்து ஸ்ரீ ஏகச்சக்கர நாராயண பெருமாளை வழிபட்டு நல்ல தெளிவான பதில்களையும் விளக்கங்களையும் பெற்று செல்வார் என நமது வாத்தியார் சொல்லி உள்ளார். இப்படி காரண மகரிஷி நம் சந்தேகங்களை தீர்க்கும் ஸ்தலமும் இது என்பதை இப்படி பாருகை
பார்த்த சாரதி சித்தர்களின் போற்றுதலை பற்றியும் பார்ப்போம். வாழ்க்கை சக்கரத்திலே சாரதி பல்வேறு பிரச்சனைகளிலே சிக்கி தவிக்கும் மனிதர்களின் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை என்னும் சக்கரத்திற்கு தகுந்த சாரதியாக தேர் ஓட்டியாக இருந்து இப்பெருமாள் வழிபடுகின்றார். அதாவது சுமூகமான பாதை, இருளிலே தவிக்கும் பக்தர்களுக்கு சரியான வழியை காட்டி அவர்கள் வாழ்விலே சுமூகமான பாதையை அமைத்து தருபவர் இந்த ஏகச்சக்கர நாராயண பெருமாள். சித்தர்கள் சூட்டிய நாமம். இதன் காரணமாக தான் நமது குரு பரம்பரையை சேர்ந்த சித்தர்கள் இந்த பெருமாளை, அதாவது இந்த பாருலக பார்த்தசாரதி, இந்த உலகமே பார்த்து வியக்கும் அளவுக்கு இந்த பார்த்தசாரதி என்ற மனமுருகி போற்றுகின்றார்கள். இப்படி வாழ்வில் பிரச்சனைகளுக்கு தீர்வு மற்றும் சரணாகதி தத்துவம், முழுமையான சரணாகதி வாழ்வில் கடுமையான பிரச்சனைகள் காரணமாக அதையே சந்தித்து கொண்டிருப்பவர் பெருமாளே, உனது திருவடி தாமரையை மட்டுமே எனக்கு கதி, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, அடியேன் வாழ்க்கை சங்கமத்தை உனது திருவடியிலே நான் சமர்ப்பிக்கின்றேன், நீதான் முன்னின்று நடத்தி அருள் புரிய வேண்டும் என்று முழுமையாக சரணடைய வேண்டும். நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் என்ற நிலை வருவது சொல்வதற்கு எளிமையாக இருந்தாலும் அது மனது ஏற்றுக்கொள்ளாது. பிறகு நமது நிலைக்கு வந்து விடுகிறோம். இதை மாற்ற வேண்டும். வாழ்வில் நடக்கும் அனைத்து நடப்பதெல்லாம் நாராயண செயல் என்ற திடமான வைராக்கியத்துடன் வருவதற்கு பழகுங்கள். இப்பொழுதே ஆழ்ந்த நம்பிக்கை, வாழ்வில் எதையும் எதிர்கொள்ளும் நன்மை தீமைகளை கண்டு கொஞ்சம் கூட அஞ்சாமல் எப்பேற்பட்ட தருணத்திலும் பெருமாள் நம்மை கண்டிப்பாக காப்பார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நமது நல்லதுக்கே நன்மைக்கே என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். ஆக 17/8/2026 இத்தகைய தெய்வீக பலன்களை பெறுவதற்கும் பெருமாளிடம் சரணாகதி செய்து வாழ்க்கை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு மிக உகந்த திருநாளே 17/8/2026 திங்கட்கிழமை பிரபலாரிஷ்டம், சித்திர நட்சத்திரம் வருகிறது. இந்த பிரபலாரிஷ்ட யுகத்திலே விஷ்ணுபதி புண்ணியகாலம் வந்தால் மாத பிறப்போட வருவதனால எப்பேற்பட்ட கர்ம வினையையும் கூட கருத்தி வைக்கிறோம். கூடாத நாள் என்று சொல்கின்றோமே, அந்த நாளிலே விஷ்ணுபதி வந்தால் என்ன, நாம் செய்கின்ற தான தர்மம், நம்முடைய பிரார்த்தனைகள், பெருமாளுடைய போட்டி துதிகள், அபிஷேக ஆராதனைகள், திருமஞ்சனங்களை பார்க்கும்பொழுது நமது கர்மாக்கள் முழுமையாக கழிப்பட்டுவிடும். இது சொல்லாத ஒன்றையும் நாம் சொல்லுகின்றோம். இப்படி இந்த நாளன்று வலிவலம் திருத்தலத்தில் உள்ள ஸ்ரீ ஏகச்சக்கர நாராயண பெருமாளின் ஆலயத்திற்கு வந்து அங்கு குருவருளா நடக்கவிருக்கும் விஷ்ணுமதி புண்ணியகால பூஜைகளிலே நீங்கள் எல்லோரும் பங்கெடுத்து கொண்டு அருகில் உள்ள நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் மற்றும் பல ஊர்களில் உள்ள அடியாருக்கு இதை அப்படியே பரப்புங்கள். நல்லது நடக்கும் உங்களுக்கு. இந்த ஏகச்சக்கர நாராயண பெருமாள் போற்றி நாம் சொல்லி சொல்லி இதையே திருவும் இப்பொழுதிருந்தே சொல்லி ஓம் ஸ்ரீ ஏகச்சக்கர நாராயண பெருமாள் போற்றி போற்றி என்று சொல்லிக்கொண்டே வாருங்கள். நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டே வாருங்கள். இறைவன் இவர்களுக்கு ஒரு செய்த லீலா வினோதங்களையும் படித்து படித்து நினைத்து உருகி ஆனந்தித்து அவ்வாறு மனதை இறை திருவடிகளிலே கட்டி போடுவதே இறை சேவைகளையும் தான தர்மங்களையும் முறையாக செய்ய ஈசன் நமக்கு அளித்த எளிய அற்புத சாதனம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி செய்து வழிவலம் வாருங்கள். விஷ்ணுபதி ஆலயமானது பார்த்தசாரதி என்கின்ற, ஏன் கேரளாவில் கூட பார்த்தசாரதி பெருமாள் இருக்கார், இப்படி காஞ்சிபுரத்திலையும் பார்த்தசாரதி இருக்கார், அப்படி திருவல்லிக்கேணி சென்னையிலும் பார்த்தசாரதி பெருமாள் இருக்கிறார். பார்த்தசாரதி என்கின்ற பெருமாள் பெயர்களை கொண்ட எத்தனையோ பேர் இருக்கின்றோம். அவர்களெல்லாம் மற்றும் பெருமாளின் திருநாமம் உடைய அத்தனை பேரும், ஏன் அந்த மாதிரி இல்லை என்றால் உங்களுடைய குழந்தைக்கோ, சொந்த பந்தங்களுக்கோ, உங்களது உறவினருக்கோ, நீங்கள் படிக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு, பள்ளி மாணவர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ இந்த பெயர் இருக்கலாம். எதிர்காலத்திலே இப்படிப்பட்டவர் உங்களுக்கு நண்பர்களாகவோ வழிகாட்டுதலாக வந்து அமையலாம். ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் கலந்து கொண்டால் இந்த பூமியில் உள்ள 108 திவ்ய கஷேத்திரம் என்று அதை தாண்டி பல லோகத்தில் உள்ள விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பல லோகத்தில் உள்ள ஆலயத்திற்கு சென்ற பலனும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும். காரணம், ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே ஆலயத்திற்கு வருகிறது மனிதர்கள் மட்டும் அல்ல, பல கோடி சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகள், தேவாதி தேவதர்கள், ஏன் உங்களுடைய
பல கோடி தலைமுறையில் உள்ள பித்திருக்கள், அதாவது ஒளி உலகத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக வருவார்கள். அன்று மட்டும் மத்தியம நிலையில் உள்ளவர்கள், இருளில் உள்ளவர்களை விடுவிக்க நீங்கள் செய்ய இருக்கும் பித்ருஹோமம், தர்ப்பணம், தான தர்மகத்தில் அந்த செயல்களால் அவர்களும் அந்த இருண்ட உலகத்தில் நரக வேதனை அனுபவித்து வருகின்றவர்கள். அதனால்தான் இன்று பெரிய குடும்பமாக ஓஹோ என்று உலகம் போற்றுகின்ற குடும்பமாக இருந்தவர்கள்லாம் இப்பொழுது மனநிலை பாதிக்கப்பட்டு கூட இருப்பார்கள். ஏதோ ஒரு காரணம். குறிப்பாக நேற்றைய முன்தினம் செவ்வாய்க்கிழமை என்று ஏற்பட்ட சனீஸ்வர பகவான் வக்கரகதி 137 நாட்கள் வந்து விட்டுகிறது. எதுவும் நீரோட்டம் போல நமது மன நீரோட்டமும் மன எண்ண ஓட்டமும் அடிக்கடி மாறிக்கொண்டே வரும். யாருக்கு என்ன செய்யலாம், என்ன கெடுதல் பண்ணலாம், எப்படி போடலாம். கோபம், கவலையே படாது. கோபம் படுறதுனால நீங்கள் செய்த கொஞ்ச நஞ்ச புண்ணியமும் போய்விடும். மனதை நடப்பதெல்லாம் நடக்கட்டும், பார்த்துக்கலாம், இறைவன் இருக்கான், பெரியவங்க இருக்காங்க, கடவுள் இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்தை வர வைக்க வேண்டும். வந்தது போல் உங்களுக்கு தெரியும், மறுபடியும் மாயை நம்ம தலை தூக்கி அதுவே வெல்லும். அப்படி அதனால்தான் பல ஊர்களிலே, பல நாட்டிலே தேவையற்ற வன்முறைகள் வெடித்து வருவதற்கு காரணம் மூதாதையர்கள் படும் வேதனை. இதை தீர்ப்பதற்கு பல ஆலயங்களினுடைய தர்ம கர்த்தாக்கள், ஆலய நிர்வாக குழுவினர்கள் எல்லாம் இதற்கு ஒரு உத்தரவிட்டு விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே எல்லா பெருமாள் ஆலயமும் திறந்து நடப்பதற்காக உதவி செய்கின்றவர்கள் எந்த நிலையிலும் நீடூடி அரசர்கள் போல் ஆட்சி செய்வார்கள் என்பதை பல முறை சொல்லி பல பேர் கேட்டிருக்கிறார்கள். பல மாநிலங்களில் கேட்டுள்ளார்கள். சில மாநிலங்களில் அதை மறந்து விட்டார்கள், அதை தடுத்தும் விட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனாலும் இறைவன் காருண்ய வள்ளல். நீங்கள் இறைவனுடைய ஆலயத்திலே போய் வலம் வந்து கொடிமரம் இல்லை என்றால் என்ன செய்வது? பலிபீடம் இருக்கும். பலிபீடம் இல்லை என்றால் என்ன செய்வது? அங்கே அந்த கோயிலிலே ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். அங்கே ஒரு புஷ்பத்தை 28 முறை வலம் வந்து வைப்பது நல்லது. 28 மஞ்சளை வைத்துக் கொள்ளுங்கள், முழு மஞ்சளை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நாராயணா கோவிந்தா என்று மட்டும் சொல்லிக்கொண்டே வலம் பெற வேண்டும். இதை காலை விடிந்தவுடன் ஆரம்பிங்கள். மதியம் முரணம், அதாவது முதல் நாள் இரவே வருகின்ற விஷ்ணுபதி காலை 10 மணி 30 நிமிடம் 11 மணி வரை தான் இருக்கின்றது. குறிப்பாக திருவண்ணாமலையிலே ஆலயத்திற்கு கருவறைக்கு பின்னே உள்ள வேணுகோபால சன்னதி மிக மிக சக்தி வாய்ந்தது. பண்டரிபுரம் பாண்டுரங்கன், எங்கெங்கெல்லாம் வேணுகோபால பெருமாள் கிருஷ்ணர் என்கிற இடங்கள்லாம் செல்லுங்கள். அந்த இடங்களிலே உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒன்றுமே தெரியலையே என்று நினைப்பது சரிதான். அதோ ஏதோ ஒரு பெரிய கெடுதல் வராமல் போச்சே என்று நினைக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பல ஜோதிடர்கள், அருள் வாக்கு சொல்கின்றவர்கள், பல எத்தனையோ நல்ல ஜோதிட குழுவில் இருக்கின்ற பெண்கள் ஆண்கள் எல்லாம் சொல்லுகின்றீர்கள். வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக உங்களது நாவில் சரஸ்வதி வந்து குடியிருப்பால் ஜோதிடம் நன்றாக பலிக்கும். ஆகையினால் முன்பாகவே இதை பற்றி விளக்கமாக சொல்லியுள்ளோம். இதை பற்றி நீங்கள் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தை எமது அகஸ்திய விஜயம் என்கின்ற புத்தகத்தை வாங்கி நீங்கள் கையடக்கமான புத்தகத்தை உங்கள் வீட்டில் வைத்திருந்து அதை படித்து தெரிந்து கொண்டு ஆலயத்தில் முழுவதும் நீர்க்கோலமிட்டு நல்ல விளக்கேற்றி திருமஞ்சனம் செய்து அலங்காரம் செய்து, பெருமாளுக்கு பிடித்தது அலங்காரம். நிறைய தான தர்மங்களை பல பேர் ஒன்றாக சேர்ந்து செய்யுங்கள். அங்கே உங்களுடைய எதிரிகள் கூட அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு போவாங்க. அப்பயே உங்கள் மனம் மாறிடுவாங்க. அந்த கோபதாபங்கள் எல்லாம் மறையும். அந்த காலத்திலே எத்தனையோ கோட்டைகள், மன்னர்கள் வாழ்ந்த இடமெல்லாம் இப்பொழுதெல்லாம் பார்க்கிறீர்கள் சிதலமடைந்து போனதற்கு காரணம் நல் வழிகாட்டி இல்லை என்று தான் கூற வேண்டும். மேலும் அவர்கள் செய்த புண்ணியத்திற்கு அந்த பதவி அந்த வருடம் அத்தனை ஆண்டுகள் 30, 40, 50 2 தலைமுறைகள் 3 தலைமுறைகள் நடந்து முடிந்து விட்டது. மீண்டும் அந்த புண்ணியத்தை காக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருக்கிறது. எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து முடிதலால் அருணாச்சலா.